சமாளிக்கிறேன்னா, நான் படிச்ச எக்ஸாம்லயும் 6th இருந்து உங்க ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணு, நல்லா படிங்க. நீங்க படிக்கிற இந்த புக்ல இருந்து தான் ஐஏஎஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. நம்பவே மாட்டாங்க பல பேர். பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னா நிறைய புக்கு படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிலையும் யூபிஎஸ்சிலையும் எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால நாளைய நீங்கள் வருங்கால அரசு அதிகாரியில் வரணும் அப்படின்னாலே உங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப இது மாதிரி யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. ஸ்கூல் புக்கில் சாதாரண 6th தானே 7th தானே சொல்லி இதில் இருந்து தான் ஐஏஎஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால படிப்பு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். இந்த படிப்பு மட்டும்தான் நாளைக்கு சோழவும் ஆயிடுச்சு. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் மூலமாக நிறைய தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்களும் அந்த போட்டியில் முன்னேறணும், சர்வே பண்ணணும் அப்படின்னா உங்களோட முழு கவனமும் படிப்பு 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 படிப்பை தவிர எதுவுமே வேண்டாம். விட்டால் கொஞ்சம் நேரம் விளையாட்டு முடிச்சோன்னு மறுபடியும் படிப்பு வாங்க. படிப்பில் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரீங்களோ பின்னாடி என்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி மைக்கை பிடிச்சி 4 பேர்கிட்ட வந்து உங்கள் அனுபவத்தை சொல்ல முடியும். சரியா? படிப்பில் நல்லா கவனம் செலுத்துறீங்களா? படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை. ஓப்பனஸ்னா இதான், படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை. சில பேர் படிக்கலைன்னா அப்படியா இருக்கலாம், எதுவுமே கிடையாது. படிப்பு படிப்பு படிப்பு. நீங்கள் படித்து என்ன மாதிரி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்கார வரைக்கும் உங்கள் கவனம் ஃபுல்லாக எதில் இருக்கணும்? படிக்கலாம்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து தான் அரசு அதிகாரிக்கான கேள்வி கேட்குறாங்க. படிப்பில் மட்டும்தான் படிப்பு இருக்கணும். சந்திச்சதுல நாளைய அரசு அதிகாரிகள் நீங்க எல்லாருமே வரணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் எங்களுடைய ஆபீஸ்க்கு நேரில் வரும். அப்ப கண்டிப்பாக மீட் பண்ணி சந்திக்கலாம். சரியா? தலைமை ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் எனது வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.